இங்கு குழுமியிருக்கக்கூடிய ஆட்டோ மற்றும் கால் டாக்ஸி ஓட்டுநர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து என்னுடைய கண்டன உரையை ஆரம்பம் செய்கிறேன். தேடி சோறு நிலம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிளக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிள பருவம் எய்து கொடுங்கூற்று கிரை என்பின் மாயும் பல பல வேடிக்கை மனிதர்களைப் போல வீழ்வேன் என நினைத்தாயா என்று எத்தனை முறை தமிழக அரசும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் தொடர்ந்து ஆட்டோ மற்றும் கால் டாக்ஸி ஓட்டுநருடைய வாழ்வாதாரத்தை அடித்த போதிலும் கூட எந்த நிலையிலும் நாங்கள் வீழவே மாட்டோம். அடிக்க அடிக்க எழுகின்ற பந்தை போல வீர் கொண்டு எழுவோம் என்று எழுச்சி மிகு ஆர்ப்பாட்ட களத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஆட்டோ மற்றும் கால் டாக்ஸி ஓட்டுநருடைய போராட்டத்தை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பேரன்புமிக்க தொழிலாளர் வர்க்கங்களே, நாம் இன்று ஆளுகின்ற அரசிடம் பிச்சையையோ அல்லது அவர்களிடத்திலிருந்து ஏதாவது தான தர்மத்தையோ நாங்கள் கேட்கவில்லை. நாங்கள் இங்கு கேட்பது எல்லாம் எங்களுடைய உரிமையையும் எங்களுடைய உணர்வுகளையும் என்பதை பேரன்புமிக்க தொழிலாளர் வர்க்கங்களே நாம் இந்த அரசுக்கு புரிய வைக்க வேண்டிய கடமையிலும் கட்டாயத்திலும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இங்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மாத்திரம் தமிழகத்தில் மட்டும் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். மாறாக இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொழிலாளர் சங்கங்களும் அத்தனை தொழிலாளர் வர்க்கமும் சேர்ந்து இந்திய தேசத்தில் அவர்களுடைய உரிமைக்கான குரலை உயர்த்தி கொண்டே இருக்கின்றார்கள். ஏனென்றால் அடாவடியும் அத்துமீறலையும் அடக்குமுறையையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய மாநில மத்திய அரசை கண்டித்து மத்திய மாநில அரசுகள் கார்ப்பரேட்டுடைய கைகூலியாக வேலைக்காரனாக அடிமையாக இருந்து கொண்டு கார்ப்பரேட்டுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் கட்டுப்படக்கூடிய வேலைக்காரனாக அரசுகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசுகள் அதனுடைய அதிகாரத்தை அதனுடைய பலத்தை பாமர மக்களிடத்தில் தொழிலாளர் வர்க்கங்களிடத்தில் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய அதிகாரத்தை திமிரை காட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த அதிகார திமிரில் தான் நம்மளுடைய 12 வருட கோரிக்கை, எங்களுடைய ஆட்டோ ஓட்டுநருடைய கட்டணங்களை உயர்த்தி தாருங்கள் என்ற தார்மீகமான கோரிக்கை. எங்களுடைய உரிமையை நாங்கள் கேட்கிறோம். எங்களுக்கான பொருளுக்கான நிர்ணய தொகையை நாங்கள் கேட்கிறோம். அதை கொடுப்பதற்கு கூட அரசுக்கு தைரியம் இல்லை என்று சொன்னால் இந்த அரசு உடனடியாக பதவி விலக வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அரசு என்பது தான் தன்னை அதிகாரத்தில் ஏற்றி அமைத்திருக்கக்கூடிய மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்று அரசு என்பது கார்ப்பரேட்டினுடைய அடிமைகளாக வேலையாட்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆதலால் தான் தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இந்திய தேசம் முழுவதும் ஓலா, ஊபர், ராபிடோ போன்ற கால் டாக்ஸி நிறுவனங்களையும் இதே போன்ற ஆப்புகளை உருவாக்கி தொழிலாளருடைய வயிற்றிலும் வாழ்வாதாரத்திலும் அடித்துக் கொண்டிருக்கிறது. இதை கண்டித்து இந்திய தேசம் முழுவதும் போராட்ட களம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று சென்னையை ஸ்தம்பிக்கும் வகையில் சென்னையில் 3 இடங்களில் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், போராட்ட களங்கள் நடத்தி கொள்ளப்பட்டிருக்கிறது. இதே நிலை தொடர்மையானால் இறுதியாக அரசுக்கு ஒரு எச்சரிக்கையை சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இதே நிலை தொடர்மையானால் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்க முடியாத அளவிற்கு ஆட்டோ ஓட்டுநருடைய கூட்டத்தொடர் அங்கே நடப்பதற்குண்டான வேலையை இந்த அனைத்து சங்கங்களும் ஒருங்கிணைந்து செய்யும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்தபடியாக